ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பலாக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பலாக்காய் வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல சின்ன சின்ன குட்டி குட்டியாக சைஸில் நிறைய இடத்துல கிடைக்கும். பழம் இல்லைங்க, காய். ஏன்னா பழன்றதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இது பழம் இல்லைங்க, காய். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வீட்டில் வந்து பெரிய சமையல் ஒன்று நடக்குது, அதனால் நிறைய அதிகமாக கட் பண்ணியிருக்கோம். அதிகமாக இருக்குது. நான் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வந்து நான் வீடியோ பண்ணுறதுக்காக, வேறு ரெசிபி பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் சின்ன மாமியார் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னென்னா, பப்பாளி காயை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தோல் பகுதியை வந்து இந்த மாதிரி மெல்லிசாக அது மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த பக்கம் வைக்கிறது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி பலாக்காயில் போட்டுக்கணும். பலாக்காய் வந்து எப்படி கட் பண்ணணும், கரெக்டான போர்ஷன் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய முழு காயை வந்து நம்ம கட் பண்ணி காமிக்கலாம். பாருங்கள், இது உள்ளே இருக்கிறது ஒரு சில போர்ஷன் வந்து சாப்பிடலாம், ஒன்று வந்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விதமாக இருக்குது. நான் வந்து இப்போ கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இப்போ இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண உடனே வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும், இல்லைனா கருப்பாயிடும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து தண்ணியில் போட்டு 2 தடவை கழுவிட்டேன். இது வந்து இன்னொரு தடவை தண்ணியில் போட்டு எடுக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் இதை நான் சேர்க்குறேன். நீங்கள் அப்படியே கூட வேக வச்சுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆகணும்னால ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறேன். இதை இதில் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கணும். உப்பு சேர்க்க வேண்டாங்க. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் விட்டுடுங்க, அப்படி வேகட்டும். இல்லை உடனே வந்து ப்ரெஷர் ரின் பண்ணி நீங்கள் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 விசில் போல் விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குழன்னு வேகிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும், சில்லுன்னு அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். 2 மெத்தடில் நான் செஞ்சுருந்தேன். அது 2 மெத்தடையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது சில்லுன்னு ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு 1 கப் தண்ணிக்கு 1 கப் சர்க்கரையை போட்டு ஒரு சுகர் சிரப் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம குலாப் ஜாமுனுக்கு செய்வோம் இல்லைங்களா சுகர் சிரப், அதே மாதிரி மெத்தட் தான். நம்ம கூட ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டைம் செஞ்சுருக்கோம் சுகர் சிரப்பு. அதோட வந்து சுகர் சிரப்புன்றது ரொம்ப ஈஸி தான். ஈக்குவல் குவான்டிட்டி இப்போ நம்ம வந்து 1 கப் தண்ணி வைக்கிறோன்னா ஒரு அரை கப்பு வந்து ஒரு 2 கப்பு வந்து சர்க்கரை போட்டு நம்ம செஞ்சோம்னா உடனே வந்து லைட்டாக கொதிச்ச உடனே சரியாக போயிடும். 1 கப்புக்கு 1 கப்பு 1:1 வச்சோம்னா கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்ச அப்புறமா அது பாகு ரெடி ஆகிடும். இப்போ அதை கொதிக்கட்டும். நான் ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் சேர்த்துட்டேன் ஏற்கனவே. சர்க்கரை பாகு கொதிக்கட்டும். இந்த பக்கம் பலாக்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். பலாக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கப்பு போல் இருக்கும். இந்த கப்பு அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்து ஒரு 2 பெரிய ஸ்பூன் சைஸில் வந்து சர்க்கரையை சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி செஞ்சுக்கணும். நான் வந்து இதை 2 மெத்தடில் செய்யலாம். ஃபஸ்ட்டு இதுலேருந்து நான் பிசைஞ்சிட்டு பாதி எடுத்து பாதியை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். மீதியை வந்து இந்த மாதிரி கையில் வந்து நான் நசுக்கி எல்லாத்தையும் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பாதியை மிக்ஸில் அரைக்க போகிறேன். ஏன்னா குலாப் ஜாமுன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு குலாப் ஜாமுன் அந்த டெக்ஸ்டரே இருக்கணும், யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை பலாக்காயின்னு தெரிஞ்சால் பரவாயில்ல சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டு செஞ்சுக்கலாம். சுகர் சிரப் வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுடுறேன், சில்லுன்னு ஆகட்டும். எப்போவுமே நம்ம பொதுவாகவே குலாப் ஜாமுன் செய்யும்போது சுகர் சிரப்பை நல்லா சில்லுன்னு ஆன அப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல் தான் இது வந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும். நான் இந்த பக்கம் பலாக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸிங்கை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சுகர் சிரப்பை எடுத்து நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸிங்கில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நான் வந்து ஏற்கனவே அடுப்பு மேலே கொஞ்சம் எண்ணெயை வச்சு சூடு பண்ணியிருக்கேன். அதில் போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இதை வந்து கையில் பிசைஞ்சு எடுத்து அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா சுத்தமாகவே தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் போலவே இருக்கும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நான் ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன், அதில் வந்து சேர்க்குறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கும் போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரும். இது பொதுவாகவே குலாப் ஜாமுன் செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டிப்ஸ் தான். இப்போ நான் எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக இதில் சேர்க்குறேன்.
இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க, அப்படியே தனித்தனியாக வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து குலாப் ஜாமுன் போல் இருக்கும். நான் செஞ்ச அப்புறமா வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு இது அப்படியே குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. பலாக்காய்ன்றதை நான் கட் பண்ணும்போது பார்த்தாங்கனால தான் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் பையன் வந்து இது வந்து நல்லா அப்படியே இருக்குது, குலாப் ஜாமுன் போலவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சாப்பிடாம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. ஜஸ்ட்டு இதில் வந்து லைட்டாக ஆயில் இருக்குது அப்படின்னாலுமே ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பலாக்காயெல்லாம் நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டை வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஃபுட்டு. இல்லை நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவாவில் கூட சின்ன சின்ன கட்லெட் மாதிரி கூட செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டாக லைட்டான ஸ்வீட்டில் நல்லாயிருக்கும். பழம் வந்து பழுத்த அப்புறமா நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஆனால் காயை இந்த மாதிரி சில ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடலாம். ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி பலாக்காய் வந்து நிறைய வந்து சின்னதாக சைஸில் இருக்கும்போது எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்ருவாங்க. குழம்பு, பொரியல், வறுவல், இந்த மாதிரி நிறைய விதமான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னலான ஃபுட்டோ இல்லை ஹெல்தியான ஃபுட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறந்துக்கிட்டே வரோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு உடம்புக்கும் நல்லது. அதோட நம்ம ட்ரெடிஷ்னலும் மறக்காமல் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. இப்போ இது பாருங்கள், நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுக்கலாம். இது முழுக்க முழுக்க அப்படியே வந்துடுங்க குலாப் ஜாமுன் போலவே. இது உடையவோ எங்கேயுமே கிராக்கோ ஆகாது. ஒரு வேளை பலாக்காய் வந்து ஒன்று அந்த லைட்டாக வெளியே தள்ளுன மாதிரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தான் லைட்டாக உடைய சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து முழுசாக வந்து நம்ம கரெக்டாக உருட்டி போட்டோம் அப்படின்னா எங்கேயுமே வந்து உடையாது. அதோட மிக்சிங் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு செஞ்சிங்கன்னா சுத்தமாகவே உடையாது. அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து சுகர் சிரப்பில் போட்டு நல்லா ஒரு கலக்கி இதை அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் செய்கிறத மறுபடியும் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு நம்ம போட்டு எடுக்கலாங்க. சூப்பரான குலாப் ஜாமுன் பலாக்காயில் செஞ்சது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து நான் ஏற்கனவே மிக்சியில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மிக்சியில் செஞ்சு அரைச்சது. இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் அதை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் வெளியே எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பரான டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இந்த சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஹெல்தியான ஃபுட்டாக வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.